இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான தாயும் தந்தையும் இருந்தா எந்த வாலிப பசங்க லவ் பண்ணுவாங்க? என்ன இருந்தாலும் நல்ல ஐஸ்வர்யமான ஜோடி. என்ன உன் பேரு? அது அப்படி எதுவும் இல்லையே. அப்படி எதுவும் இல்லையா? என்ன கேட்டீங்க? பாவம், டென்ஷன்ல பேசுறீங்க. பயப்படாதீங்க. என்ன உன் பேரு? அது இவனை மோன்னு கூப்பிடுவாங்க. இவன் பேரு சோலமன். அப்போ கிறிஸ்டியன். இன்டர்காஸ்ட் மேரேஜ் என்ன மாதிரி? சரி, ஒரு நல்ல செய்தி. நாளைக்கு ஆனாருன்னா வராரு. இப்பதான் போன்ல சொன்னாரு. அப்ப சரிங்க, நாங்க கிளம்புறோம். எங்க? அர்ஜுன் கூப்பிட்டீங்களா? நான் அர்ஜுனை கூப்பிட்டேன். இவங்களை உள்ள கூட்டிட்டு போ. இந்த லாட்ஜ்ல போய் தங்கி பேரை கெடுத்துக்க வேண்டாம். இவங்க பள்ளியற நம்ம வீட்லயே இருக்கு. ஓகே, வாங்க. இங்க வாங்க. எல்லாம் நான் கேட்டேன். நம்ம இன்னைக்கே போயிட்டா? என்னடா நீ, உங்க அப்பா வரும்போது நீங்க இருக்கணும். கண்ணப்ப முதலியார நம்ப வைக்கிறதுக்காக சிவனும் இங்க இருக்கணும். இது கூட புரிஞ்சுக்க தெரியலையே. அகல்யா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுவா. வேண்டாம், இங்க உண்மையை சொன்னா அவ கோவப்படுவா. அப்புறம் கண்ணப்படுக்க மேட்டர் தெரிஞ்சிடும். வேண்டாம், இங்க சொல்ல வேண்டாம். நேரம் வரும்போது சொல்லிக்க. நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ பண்ணது தப்புதான். அர்ஜுன்னு போய் சொல்லி என்னையும் மத்தவங்களையும் ஏமாத்தி எதுக்கு இந்த நாடகம் எல்லாம்? அகல்யா, என் காதலுக்கு உதவி செய்யறதுக்காக தான் சிவா இந்த மாதிரி ஆள்மாறாட்ட செஞ்சாரு. இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா அகல்யா, உன்னையும் உங்க அப்பாவை ஏமாத்தணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல. அர்ஜுன பார்வதியோட சேர்த்து வச்சு அவங்க காதல வாழ வைக்கதான் நான் அர்ஜுனா நடிச்சேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் இங்க இருந்து போயிடுறேன். இனிமே சத்தியமா நான் திரும்பி வரவே மாட்டேன். ஓஹோ, அப்ப என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இல்ல, நீ என்ன சொல்றன்னு புரியல. எனக்கும் தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு புரியுது, இந்த ஜென்மத்துல இவனை என்னால மறக்க முடியாது. ஏய் பரமசிவம், நீ அருணாச்சல பண்ணையாரோட மகனா இல்லாம இருந்தா கூட எனக்கு என்ன? ஜாதி, மதம், குடும்பம் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. எல்லாமே எனக்கு புரிஞ்சுதுடா. உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் மேல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன்டா மச்சான். எல்லாம் கெட்டு போச்சு. இனி கட்டபொம்மன் அடங்குற மாதிரி தெரியல. இன்னைக்கு உங்க ரகசியங்களை பொடி பொடி ஆக்குறேன். இது இருக்குது சைக்கிளே. ஆஹா, குதிரை. இதுதான் குதிரை. எப்படி ஏறது? கட்டபொம்மன் பரம்பரையா சும்மாவா? வீரபாண்டிய கட்டபொம்மன்டா. ஐயோ, இது இவ்வளவு வேகமா ஓடுது. ஐயோ, குதிரைக்கு பிரேக் எங்க இருக்கு? ஐயோ, யாராவது நீ பாட்டுங்களே. ஐயோ, குறுக்குல கம்பிய வேற போட்டு வச்சிருக்கான். என்ன பண்றது? மறுபடியும் வந்து உட்காந்துட்டேன். பரவாயில்ல. ஐயோ, தானா ஓடுது. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன காப்பாத்து. யோ, என்ன மேல சத்தம் கேக்குது? வண்டி பள்ளத்துல வந்ததால கட்ட வந்து போச்சுங்க. நான் தான் அப்பவே சொன்னல, நல்ல பலமா இறுக்கி கட்டுன்னு. இனிமேல் கட்டிடுங்க. சிரிக்காத, வண்டி ஓட்டு. என்னடா இப்படி இழைச்சிட்ட? உங்ககிட்ட எந்த மாற்றமும் இல்ல. 5ஆம் கிளாஸ்ல 3வது பெஞ்ச்ல இருந்த அதே கண்ணப்ப அப்படியே இருக்கு. என்ன வந்துக்கணும் பாரு. என்னடா மூட்டை முடிச்சோட வந்திருக்க? என்ன அப்படி கேக்குற? என் பால்ய சிநேகிதனை பார்க்க வெறுங்கேடு வந்து நல்லா இருக்குதுல்ல, அதனால வாழைப்பழம், சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சேப்பங்கிழங்கா? அதுவும் இருக்கு, எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ சார், மேல ஒரு டெட் பாடி சார். ஐயோ, மச்சான். இப்ப இங்க எப்படி வந்தான்? மச்சான், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு. என்னது? நம்ம அர்ஜுன் இருக்காருல, சிவன் இருக்காருல, பார்வதி இருக்காருல, கணபதி இருக்காருல, முருகன் இருக்காரா, அரோகரா. என்ன இது மயக்கம் போட்டான்? மயக்கம் போடுறதுக்கு மூளை வேணும். இவங்கிட்ட எதுவுமே கிடையாது. வீரபாண்டி, என் மவனே. ஐயோ, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. வீரபாண்டி, எதுவும் ஆகல தாயே. இந்த லக்கேஜ் ஏதாவது ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணு. மென்டல் ஹாஸ்பிடலா இருந்தா பெஸ்ட். ஒரு மாசம் நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். நீ நாசமா போக. ஐயா வீரபாண்டி, ஐயோ யாராவது வாங்களே. எவனோ இன்னொரு ஏமாத்துக்கார என் மவனை கட்டி தூக்கிட்டு வந்திருக்கானே. என் குடும்பத்தை அழிக்கிறதுக்குனே வரானுங்களே. நாசமா போறவனுங்க. ஐயா யாராவது வாங்களே. ஐயா வீரபாண்டி, வீரபாண்டி, வீரபாண்டி.
நெல்லு. என்ன இதெல்லாம்? அப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? பின்ன தெரியாம? அங்கிள் எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற அளவுக்குள்ள தவறையா நீங்க செஞ்சிருக்கீங்க. தப்புதான் சார், சந்தர்ப்ப சூழ்நிலையால. அப்படி நடக்கிறதுக்கு என் சப்போர்ட் ஒரு காரணம், அது இல்ல விஷயம். அப்புறம் ஆனாரும் இங்க வந்தப்போ நீங்க வரவேற்பு கொடுத்திருக்கணும். இங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டப்போ உடனே உன்னை பார்க்கணும்னு ஆனாரும் என்கிட்ட சொன்னாரு. இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தாரு. பாவம், டிராவல் செஞ்ச டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டாரு. அப்போ எதுவும் தெரியாதா? இனி தெரியறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்ல அகல்யாவோட தகராறும், லேட் ஆக ஆக உங்ககிட்ட இருக்கிற நெருக்கத்தையும். அது சரி, கட்டபொம்மன் அவன் ஆடி அடங்கி ஆஸ்பத்திரியில இருக்கான். தேங்க்யூ அங்கிள். எதுக்கு? ஆடி அடங்குனதுக்கா? அதுக்கு இல்ல, எங்களை மன்னிச்சதுக்கு. நாங்க அப்பா அம்மா வச்ச மன்னிக்க வேண்டியதுதானே எங்க வேலை. சரி, போங்க போங்க போங்க. இல்லைங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் எங்க அப்பாவை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே டாடி? என்னப்பா அது? பயப்படாதீங்க, நான் தான். நீதானா? இவ்வளவு நேரமா எங்கப்பா போயிருந்த? அது எதிர்காலத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நல்லதுக்குதான். அப்புறம் அன்னைக்கு தகராறு பண்ணதுலயும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. அகல்யா எங்க? இங்கதான் இருக்கா. இத கூப்பிடுறா. கூப்பிடு. அகல்யா, போ போ, தெரியுமா போ. ஏமா, நான் யாருன்னு தெரியுதா? சங்கோச்சப்படாத. இவ மேல நீ வச்சிருக்கிற லவ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். டாடி, என்னடா? ஒரு விஷயம் சொல்லுவேன், கோபப்படக்கூடாது. நீ விஷயத்த சொல்லு. அது அன்னைக்கு காலேஜ்ல வச்சு கலாட்டா பண்ணால சிவா. அந்த வீணா போனவனை பத்தி என்கிட்ட பேசாத. அவன் வீட்டுக்கு வந்திருந்தான். அதாவது அவன் இப்போ இங்கதான் இருக்கான். எங்க? இங்கதான் இருக்கான். இங்கயா? டாடி, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனையை நாங்க பேசி தீர்த்துக்கிட்டோம். நல்ல விஷயம் பண்ணடா. அப்புறம் அவனோட முறை பொண்ணு இருக்கால, அந்த பார்வதி. ஓ, அந்த பொண்ணா? அவ பேரை சொல்லித்தானே இவ்வளவு பிரச்சனை வந்தது. ஆமா சிவா, நீங்க எல்லாருமே தப்பா நினைச்சிட்டீங்க. நிஜமாவா? ஆமா, அந்த பொண்ணு இங்க கூட வந்திருக்கா. அவ எதுக்கு? அவன் கட்டிக்க போற பொண்ணை எதுக்காக கூட்டு வந்த நான் கேட்க முடியுமா? இது வந்துட்டாங்க. ஐயோ, அங்கிள் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அங்கிள், ப்ளீஸ். மன்னிச்சிட்டேன். கால வரி விட்டுறத. இல்ல, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ இந்த அளவுக்கு அப்பாவியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. Thank you. கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. வா கண்ணப்பா. ஆனாருனா நாம முடிவு பண்ண விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம்ல. பொண்ணுக்கு அப்பாங்கிற ஸ்தானத்துல நீயே எல்லா விஷயத்தையும் அதிகாரப்பூர்வமா சொல்லிடு. சரி, இந்த வர்ற 18ஆம் தேதி வியாழக்கிழமையில இருக்கிற சுப முகூர்த்தத்துல அர்ஜுனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இந்த தேதியில ஒண்ணும் உனக்கு பிரச்சனை இல்லையா? இவன் எதுக்காக எதிர்க்க போறான்? அப்புறம் ஊர்ல கேஸ ஃபைல் பண்ணாம சுமூகமா பேசி முடிச்சதுனால நாம இன்னைக்கே புறப்படுறோம். எங்க? ஊருக்குடா. அப்புறம் எல்லா விஷயத்துக்கும் நீ கூடவே இருக்கணும். ஆனாருனா அவங்கள உதவி பண்ண சொல்லி சிரமப்படுத்தாத. அவங்க ஆடி பாடி தெரியட்டும். நிச்சயதார்த்தம் அன்னைக்கு அவங்க வந்தா போதும். மத்த வேலையெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கவனிக்கலாம். இந்தாமா, நீ புறப்பட தயாராயிடு. எல்லா தடங்களையும் போக்கிடு முருகா. வாங்க, என் பொண்ணு எங்க? அவ ஊர்ல இருக்காளான்னு தெரிஞ்சுக்க தான் வந்தேன். கொஞ்ச நாளா நானும் காண்டாக்ட் பண்ணி பாக்குறேன், லைன் கிடைக்கவே இல்ல. அவளும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. உங்களோட ஷூட்டிங்ல நடிக்க போறேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போனாளே. ஏன் ஷூட்டிங்கா? என்ன, உங்களுக்கு கூட தெரியாமலா? எனக்கு தெரியாம ஏன் ஷூட்டிங் எப்படி? என்ன தெரியாதுன்னு சொல்றீங்க? அவன் இங்க இருந்து இப்ப 2 நாள் ஆச்சு. வேற ஏதாவது ஆட்ல நடிக்கிறதா ஒத்துக்கிட்டாளா? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. அவ வேற எங்கேயாவது போயிருப்பாளா? அவளை எங்கேன்னு போய் தேடுறது? சும்மா தமாஷ் பண்ண, பயந்துட்டீங்களா? அவ கொடைக்கானல்ல தான் இருக்கா. கடவுளே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க ஏன் நிம்மதி இல்லாம இருக்கீங்க? நான் போயிட்டு வரேன். வா கண்ணப்பா. யாரு இது? இது என்னோட பொண்டாட்டி கௌசல்யா. அட, கௌசல்யாவா? நீ கல்யாணத்துல பார்த்ததில்ல?
அதோ அவங்க வந்துட்டாங்க. பார்வதி, உன்னை என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது? அது நினைச்சாதான் பயமா இருக்கு. வாங்க வாங்க. அம்மா அம்மா வணக்கம். நான் சீடன். ஆ. சீடன் சொன்னா சந்திர சீடன். ஆஹா. இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆ. இறங்குங்க இறங்குங்க. இவ என் பொண்ணு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவளை யாருக்கு தான் பிடிக்காது? இவ என் பொண்ணாச்சே. இன்னும் என்ன பேசிக்கிட்டு நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாப்பா. வாமா. ரொம்ப நல்லவங்க. மகனோட ஃப்ரெண்டையும் மக மாதிரியே நினைக்கிறாங்க. பொறாமையா இருக்கு. இது உன் ஃப்ரெண்டும் இந்த பொண்ணு தங்குற ரூம். இந்த ரூம்லயா? இல்ல பார்வதி, இங்க தங்க வைக்கிறது சரியா வராது. ஆமா ஆமா, சரியா வரவே வராது. அது அது வந்து இவங்க இங்க இருந்தாங்கன்னா இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும். என்ன ஒரு சேஃப்டிக்கு வேணா இவ்வளவு ரகசியமா ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துலாம். என்ன அப்போ நம்ம எல்லாரும் கிளம்பலாமா? அதுவும் நல்லதா. எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வாங்க. வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க. டேய், எனக்கு அவசர வேலை இருக்குன்னு இன்னும் எத்தனை நாள் தாண்டா ஏமாத்திட்டு இங்கே தங்குறது? இன்னும் நான் ஒர்க் ஷாப்புக்கு போகலன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாம் அம்பேல் ஆயிடும். டேய், நீ காலேஜுக்கு போறேன்னு சொல்லி காலையிலேயே போயிடுறதாண்டா பெஸ்ட். தம்பி சிவா, உனக்காகவே தான் இந்த டீசல் கார் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கு. நீ கொடைக்கானலுக்கு போயிட்டு டூரு, நான் நஷ்டப்பட்டது நல்ல கஸ்டமர்ஸ் 6, அதுவும் 6 டீசல் காரு. அதுல டேய் ஒண்ணு சிவா, பெட்ரோல் ஒரு ஆகும்னு சந்தேகமா? முக்கியமான டேய், 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 வந்துட்டா குரங்கு பையன். என்னடே நீ இவனுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே எதிரி. ஏதோ ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ அந்த காலேஜுக்கு போய் கெட்டு குட்டி சேவரா போயிட்ட. அடுத்து இவனையும் கெடுக்கலாம்னு நினைக்கிறியா? ஐயோ கோல பண்ண, இவன் காலேஜுக்கு வந்தது படிக்க இல்ல, பார்க்கத்தான் வந்தான். அதெல்லாம் இவனுக்கு நீ கொடுத்த தைரியம். இப்ப இவனை பாக்குறதுக்காக அங்க ஒரு ஆள் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. யாரு யாரு? அகல்யா. அகல்யாவா? ஆமா அகல்யா. இங்க இருக்காடா அகலியா? நீ இங்க இருக்கியா? நாங்க உள்ளலாம் போய் தேடிட்டு வரோம். இந்த சிவனை தேடிக்கிட்டு நான் எல்லா கிளாஸ்க்கும் போனேன். ஆனா அந்த பேர்ல இங்க யாரும் இல்லன்னு சொல்றாங்க. அது வந்து நீங்க இவனோட முழு பேரும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஃபுல் நேம் சிவசங்கர பிரசாத் கரம்சந்த் காந்தி. காந்தி காந்தி இல்ல. No, இல்ல இல்ல, காந்தி இல்ல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 45 மினிட்ஸ் ஆச்சு. இவ்ளோ லேட். இப்படி வந்தா எப்படி பாஸ் பண்ணுவான்? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? ஒரு சீரியஸான விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் நான் வந்தேன். என்ன விஷயம்? நம்ம பேரண்ட்ஸ் முன்னாடி எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகம் நடக்கும்? அதனால நாளைக்கு இந்த ரகசியத்தை நம்ம உடைச்சிடலாம். என்ன சொல்ற? நாளைக்கு என்ன விசேஷம்னு தெரியுமா பார்வதி? February 14, Valentine's Day. I welcome you all young hearts to this auspicious Valentine's Day. வெளிப்படையாக காதலிக்கிறவர்களையும் மனதிற்குள் காதலிக்கிறவர்களையும் இந்த காதலர் தினத்தில் வரவேற்கிறோம். கருத்தொருமித்த இரு காதல் ஜோடிகளை ஒரு போட்டியின் மூலம் அட்லஸ் தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கின்றது. இவர்களின் நாட்டிய நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாக போகின்றது. இந்த காதலர்களுக்கு உற்சாகம் அளியுங்கள். Wish you all a very happy Valentine's Day. டேய், குண்டடிப்பட்ட பண்ணி மாதிரி ஏன்டா ஓடுற? குண்டு தாட தொடச்சிருச்சு. அதனால தாண்டா நம்ம 2 பேரையும் குரங்கு மாதிரி ஆட வச்சு பசங்க நல்லா ஏமாத்திட்டாங்கடா. அட, என்ன விஷயம் தெளிவா சொன்னாதானே புரியும். ஸ்டேஜ்ல லவ் ஜோடிங்க நிக்கிறத நீ பார்த்தல? அதனால என்ன நாம முடிவு பண்ணதானே? என் பையனோட நிக்கிறது சேரியில இருக்கிற ஒரு ஏழை பொண்ணுடா. அப்படின்னா அர்ஜுன் சொல்லி கொடைக்கானலுக்கு வந்தது உன் பையன் இல்லையா? நீ அதான் சொன்னல, அவங்க நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கயா. அவங்க நம்ம கிட்டயே நடிச்சிட்டாங்க. இன்னியோட அவங்க பாட்டையும் கூத்தையும் நிறுத்துறேன். நிறுத்தியா? வா. ஹலோ, ஐ எம் ராஜேஷ். எனக்கு உங்களை நல்லா தெரியும். அவங்க புத்திசாலின்னு தெரிய வைக்கத்தான் அவங்க இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. பையா இருங்க, இப்ப நீங்க பிரச்சனையை உண்டு பண்ணி ஊர்க்காரங்களுக்கு தெரிய வைக்கணும்.